தனிநபர் கடன் மோசடி ஏமாறாமல் தப்பிக்கும் வழிகள் என்னென்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நிறைய பேர் பர்சனல் லோன் வேணுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து நமக்கு கால் பண்ணுவாங்க. நாமளும் ஃபோன் எடுத்து பேசுவோம், அவங்ககிட்ட கான்வர்சேஷன் பண்ணிகிட்ருப்போம். அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து 20 lakhs வந்து லோன் அப்ரூவல் ஆகிருக்குது, எந்த பேங்கு இல்லைனா கிரெடிட் கார்டு ஏதோ ஒரு பேரை வச்சு சொல்லுவாங்க. எங்களுடைய ஆஃபீஸ் சென்னையில் இருக்குது, டெல்லியில் இருக்குது, துபாயில் இருக்குதுன்னு சொல்லி நம்மளை வந்து ஏமாத்துகிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. நாமளும் பார்த்தீங்கன்னா அதை நம்பி அவங்க கேட்குற டாக்குமெண்ட்டை உடனே அனுப்பிடுவோம். லோன் எலிஜிபிலிட்டிலாம் உங்களுக்கு வந்து உடனே அப்ரூவல் ஆயிரும். சிபில்லாம் வந்து நல்லா இருக்குது, சிபில் இல்லைனாலுமே பரவாயில்ல, உங்களுக்கு லோன் வந்து எங்கள் கம்பெனிலேருந்து நாங்கள் கொடுத்துருவோம், சிபிலே தேவையில்லை, நீங்கள் வந்து நாங்கள் சொல்கிற ப்ராசஸிங் ஃபீஸ் செயல்பாட்டு கட்டணம் இதை மட்டும் நீங்கள் செலுத்தினா போதும், 20 லட்ச ரூபா லோன் கிடைக்க போதும், உங்களுக்கு ஒரு 2 லட்ச ரூபா நீங்கள் கட்டினா போதும், உங்களுக்கு உடனடி லோன் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நம்மளை மைண்ட் வாஷ் பண்ணுவாங்க. அதுவும் நிறைய நம்பர்லேருந்து கால் பண்ணுவாங்க, ஒரு நம்பர்லேருந்து இல்லை, ஃபஸ்ட்டு ஒரு நம்பர்லேருந்து தான் கால் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு நெட்வொர்க் மாதிரி வச்சுருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசுங்கன்னு சொல்லி அவனுக்குள்ளே வந்து டிஸ்கஸ் பண்ணி இவங்களை வந்து ஏமாத்துறதுக்கு எப்படின்னு சொல்லி அவங்களே வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி நமக்கு கால் பண்ணிவிட்டு ஒவ்வொரு நம்பர்லேருந்து கால் பண்ணுவானுங்க. நம்மளும் வந்து ஏமாந்து உடனே உடனே வாங்கி ஒரு 2 லட்ச ரூபா வந்து அனுப்பி விட்ருவோம். அது அனுப்புனதுக்கு அப்புறம் தெரியும் இது வந்து ஒரு ஏமாற்ற வேலை. அதுக்கப்புறம் ஃபோன் நம்ம அவங்களுக்கு கால் பண்ணால் ஃபோன் அட்டனே பண்ண மாட்டாங்க, இல்லை பிளாக் பண்ணி போட்டுருவாங்க. இப்படி பார்த்திங்கன்னா நிறைய சம்பவம் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது. மக்களுக்கு போதிய விழிப்புணர்வு இல்லைன்னு தான் வந்து சொல்லணும். எவ்வளவு தான் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலுமே சரி, நான் இன்ன வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏமாறுறவங்க ஏமாந்துட்டு தான் இருக்கிறாங்க, இந்த தனிநபர் கடன் மோசடி வந்து. ஸோ எனக்கே பார்த்திங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி நான் ஏமாந்துட்டேன், ப்ராசஸிங் ஃபீஸ் கேட்டாங்க, ஜிஎஸ்டி வந்து கேட்டாங்க, ஃபஸ்ட்டு வந்து கெட்ட சொன்னாங்க, அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணால் வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் பார்த்திங்கன்னா ஏமாந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு லோன் கொடுக்கறது பார்த்திங்கன்னா ஒன்லி பேங்கோ ஒரு தனியார் நிதி நிறுவனமோ இல்லைன்னா பார்த்திங்கன்னா ஆன்லைன் லோன் ஆப் இருக்குது, அது போக இல்லைனா கிரெடிட் கார்டு இருக்குது. இந்த மாதிரி நிறைய விதமான லோன் கொடுக்குற பிளாட்ஃபார்ம் இருக்குது. நீங்கள் அதில் வந்து லோன் எடுத்துக்க முடியும். இப்படி தனிநபர் மூலமாக வந்து நீங்கள் யாருமே வந்து கடன் கொடுக்கவும் முடியாது. ஸோ அப்படி நம்பி யார்கிட்டையும் பார்த்திங்கன்னா ஏமாந்து பணத்தை அனுப்பாதீங்க. ஸோ அப்படி அனுப்புனீங்கன்னா அது ஒரு மோசடியான தனிநபர் கடன் மோசடி தான். உங்களுடைய பணம் வந்து அவ்வளோதான், அத்தோடு முடிஞ்சது. அதுக்கப்புறம் நீங்கள் கால் பண்ணால் பிளாக் தான். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏமாறாமல் வந்து இருங்க. இதே மாதிரி ஒரு சம்பவம் பார்த்திங்கன்னா எங்கே நடந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 20 lakhs வந்து லோன் அப்ரூவல் ஆகிருக்கு. இது பார்த்திங்கன்னா மேற்கு வங்கத்தில் வந்து ஒருத்தருக்கு வந்து தனிநபர் கடன் மோசடி நடந்திருக்கு. 20 lakhs லோன் அப்ரூவல் ஆகிருக்கு. நீங்கள் வந்து ப்ராசஸிங் ஃபீஸு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3.8 லட்சம் வந்து நீங்கள் செலுத்தினா போதும், உடனடியாக வந்து அது செலுத்தினதுக்கப்புறம் உடனே வந்து உங்களுக்கு லோன் அப்ரூவல் ஆகி உங்களுக்கு சேங்ஷன் ஆயிரும். அதுக்கப்புறம் லோன் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3.8 லட்சம் கடன் வாங்கி அந்த ஃப்ராட் கும்பலுக்கு வந்து அனுப்பியிருக்காரு. ஸோ அவங்களும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி பண்ணிட்டாங்க. ஃபோனை வந்து எடுக்கிறதே இல்லை, இவர் ஃபோன் பண்ணாலுமே எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை, இவர் ஃபோன் பண்ணால் எடுக்கிறதே கிடையாது. உடனடியாக பார்த்திங்கன்னா இவர் போலீஸ்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு, சைபர் க்ரைமில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னாச்சுன்னு தெரியல. ஸோ இப்படி பார்த்திங்கன்னா நிறைய விதமான மோசடிகள் நடக்குது. நம்ம லோன் வந்து நமக்கு தாரேன், பணத்தை ஃபஸ்ட்டே வந்து போட்டு விடுங்க அப்படின்னு சொன்னால் நம்பி வந்து ஏமாறதுங்க. இந்த மாதிரி நிறைய கம்பெனி வச்சு நடத்திட்டு இந்த மாதிரி வேலை பண்ணிகிட்ருக்கானுங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஸ்கேம்லேருந்து மாட்டிக்காதீங்க. ஸோ அதுதான் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா அன்னோன் நம்பர்லேருந்து யாரும் கால் பண்ணி லோன் தாராங்க அப்படின்னு சொன்னால் தயவு செய்து பார்த்திங்கன்னா உடனே காலை கட் பண்ணிடுங்க, அவங்க நம்பரை பிளாக்லேயே போட்டுவிட்ருங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணவே மாட்டாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா அப்படி ஒரு வேளை வந்து நீங்கள் தெரியாதனமாக வந்து உங்களுடைய பணம் வந்து போச்சுன்னா 1930 இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். இது சைபர் க்ரைமோட உதவி என்ன. அதே மாதிரி பார்த்திங்கன்னா cybercrime.gov.in இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் சைபர் மோசடி புகாரை வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 1 or 2 days வந்து உங்களுக்கு கம்ப்ளைண்ட் சம்மந்தமாக எல்லா பிரச்சனையும் வந்து தீர்த்து வைக்கப்படும் இப்படின்னு சொல்லி சைபர் கிரைம்
சைபர் கிரைம்லேயே வந்து சொல்லியிருக்கிறாங்க. எந்த ஒரு பண மோசடியாக இருந்தாலுமே நீங்கள் அதில் வந்து கம்ப்ளைண்ட் உங்களுடைய புகாரை வந்து நீங்கள் கொடுக்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு இதுலேருந்து தப்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி யாருக்குமே வந்து பணத்தை வந்து அனுப்பாதீங்க. அதுதான் வந்து பெட்டராக இருக்கும். என்னோடய ஒப்பீனியன் அதுதான். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு அவேர்னஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் எல்லாத்துக்குமே. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பற்றி கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. மறக்காமல் நம்ம தமிழ் கிரியேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.